இறைவனோட படைப்பில் நம்ம உடம்பிற்கு ஏற்படக்கூடிய சக்தி குறைபாடுகளை சரி செய்வதற்கு நம் உடலின் மேல் தோளிலேயே இறைவன் வர்ம புள்ளிகளை படைத்துள்ளான். அந்த வகையில் சிறுநீரக பை எப்படி இயங்குகிறது, அந்த சிறுநீரக பையை எந்தெந்த இடத்தில் இயக்கும் புள்ளிகள் இருக்கிறது, அந்த புள்ளிகளின் வேலை என்ன, அது தீர்க்கும் நோய்களின் பெயர் என்ன என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். சிறுநீரக பையில் 67 புள்ளிகள் இருக்குது. நம்ம உடம்புல இருக்கிற 12 உறுப்புகளிலுமே அதிக வர்ம புள்ளிகளை கொண்ட பாதை சிறுநீரக பை பாதை தான். இதில் சுண்டு விரல் நுனியில் நகக்கண் ஓரத்தில் வெளிப்புறமாக அமைந்த புள்ளி UP67. இந்த புள்ளியை சீர் செய்யும் பொழுது இந்த புள்ளிக்கு அக்குபஞ்சர் நீடில் மூலமாக சக்தியோட்டம் கொடுக்கும் பொழுது என்னென்ன வேலைகள் நடக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். அதாவது இந்த புள்ளியை தூண்டிவிட்டால் 2 மாதத்திற்கு உட்பட்ட கரு கலைந்துவிடும். ஆகவே இது ஒரு அபாய புள்ளி, தடை செய்யப்பட்ட புள்ளி. கர்ப்பிணிகளுக்கு 2 மாதத்திற்கு குறைவான கர்ப்பிணிகளுக்கு பயன்படுத்தக்கூடாத ஒரு புள்ளி. அடுத்தபடியாக பார்த்தால் இந்த புள்ளி சிறுநீரக பையிற்கு தேவையான சக்தியை பெருங்குடலிலிருந்து வாங்கி தரக்கூடிய புள்ளி. பெருங்குடலில் உப்பு தங்கினால் நமக்கு மலத்தில் பிரச்சனை ஏற்படும். சிறுநீரக பையிற்கு உப்பு வராவிட்டால் சிறுநீரக பை பாதிப்படைந்து நமக்கு இரத்த ஓட்டம் மேலே ஏறி கீழே இறங்காது. அதனால்தான் சில நேரங்களில் மாதவிடாய் உருவாகாமல் தடை ஏற்படும். 2 மாதம் 3 மாதம் கூட 6 மாதம் கூட மாதவிடாய் ஏற்படாமல் பல பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதுபோன்ற பெண்களுக்கு இந்த UP67 என்ற புள்ளியை பயன்படுத்தும் பொழுது உடனடியாக தீர்வு கிடைக்கும். அல்லது திரும்ப திரும்ப 4 முறை 5 முறை பயன்படுத்தும் பொழுது தானாக அந்த மாதவிடாய் அடைந்து விடுவார்கள். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா காக்கை வலிப்பு என்று சொல்வார்கள், வலிப்பு நோய் என்று சொல்வார்கள். இந்த அடிக்கடி வலிப்பு நோய் வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருதயத்திற்கு தேவையான சக்தி பத்தாததன் காரணமாக சிறுநீரக பையிலிருந்து இருதயத்திற்கு ஆவியாகி மேலே செல்லாததன் காரணமாக வலிப்பு நோய் ஏற்படுகிறது. அந்த வலிப்பு நோய் உள்ளவர்களுக்கு அவ்வப்போது UP67 என்ற புள்ளியை பயன்படுத்தும் பொழுது ஒரு அற்புதமான பலன் கிடைக்கும். இனி UP66 என்ற புள்ளியை பார்ப்போம். இது சிறுநீரக பைக்கு தேவையான முழுமையான சக்தியை பிரபஞ்சத்திலே இருந்து தானாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதம் வாய்ந்த புள்ளி. இந்த புள்ளிக்கு சக்தியோட்டம் கொடுக்கும் பொழுது சிறுநீரக பையில் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறதோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் தானாக தீர்ந்து விடுவதை நாம் பார்க்க முடியும். இதற்கு அடுத்தது UP65. இந்த 65 என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரம் சார்ந்த புள்ளி. மரத்திற்கும் சிறுநீரக பையிற்கும் இருக்கக்கூடிய தொடர்புகளை சீர் செய்யக்கூடிய புள்ளி. இப்போ மரம் என்றால் பித்தப்பை, கல்லீரல். நேரடியான தொடர்பு பித்தப்பையிற்கும் சிறுநீரக பைக்கும் தான் இருக்கிறது. பித்தப்பையில் சிறுநீரக பையிற்கு வர வேண்டிய உப்பு தங்கிவிட்டால் பித்தப்பையின் இயக்கமே கெட்டுவிடும். பித்தப்பை ஜீரண மண்டலத்தை சீர் செய்யக்கூடியது. நாம் உண்ணும் உணவுகளை எல்லாம் கூழாக மாற்றி நமக்கு இரத்தத்தை சுத்தி செய்யக்கூடியது. இந்த பித்த நீரோடு உப்பு நீர் கலந்தால் இந்த வேலைகள் எல்லாம் நடக்காது. அஜீரண கோளாறு ஏற்பட்டு நம் உடம்பில் ஒரு சக்தி குறைபாடு ஏற்பட்டு
பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். யார் யாரெல்லாம் நம்மிடம் அஜீரண கோளாறு என்று சொல்லி வருகின்றார்களோ அவர்களுக்கு இந்த UP 65 என்ற புள்ளியை பயன்படுத்தும் பொழுது மிகவும் சிறப்பாக இருக்கும். UP 64 இந்த புள்ளி யான் சோர்ஸ் பாயிண்ட் என்று அழைக்கப்படுகிறது. யான் சோர்ஸ் என்றால் என்ன என்று பார்த்தால், அதாவது ஒரு சக்தி பாதைக்கு ஒரு உறுப்புக்கு சக்தியை சேர்த்து வைத்திருக்கக்கூடிய வர்ம புள்ளி. எப்பொழுதெல்லாம் நமது உடலில் ஒரு குறிப்பிட்ட உறுப்பில் சக்தி இல்லையோ அப்பொழுது அந்த உறுப்பிற்கு யான் சோர்ஸ் பாயிண்டை சேர்த்து வைக்கும் பொழுது உடனடியாக அது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சக்தியை பெற்று அந்த உறுப்பை சீர் செய்து கொடுக்கும். ஆகவே யான் சோர்ஸ் பாயிண்டான 64 எப்பொழுது வேண்டுமானாலும் நாம் சிறுநீரக பையில் சக்தி இல்லை என்று தெரியும் பொழுது நாம் அந்த புள்ளியை பயன்படுத்தலாம். அதாவது சிறுநீர் வெளிவராமல் வர்றது, சிறுநீர் எரிச்சல் வர்றது, சிறுநீர் கழிக்கும் போது வலி வர்றது, இப்படியெல்லாம் வரும் பொழுது அந்த உறுப்பிற்கு போதுமான சக்தி இல்லை. அந்த உறுப்பினுள் வேறு உறுப்பின் சக்திகள் தங்குகிறது. அந்த நேரத்திலே இந்த புள்ளிக்கு சக்தியூட்டம் கொடுத்தால் அது உடனடியாக மாறுவதை நாம் காண முடியும். இதற்கு அடுத்தது UP 63. இந்த UP 63 என்பது எந்த நேரத்தில் நமக்கு உபாதையை ஏற்படுத்தும் என்றால், சீதோஷண நிலை மாறும் பொழுது உபாதைகளை ஏற்படுத்தும். அதாவது இது சி கிளப் பாயிண்டை உடனடியாக சீர் செய்யக்கூடிய புள்ளி. திடீரென மழை வருகிறது, அவர்களுக்கு அடிக்கடி சிறுநீர் பிரியும். திடீரென வெயில் வெளுத்து வாங்குகிறது, அந்த நேரத்திலே சிலருக்கு சிறுநீர் கழிக்கும் போது வலியோடு வெளிவரும். இப்படி சீதோஷணை மாறும்போது சிறுநீர் பாதையில் பிரச்சனைகள் ஏற்பட்டால் அந்த நேரத்திலே இந்த புள்ளியை UP 63 என்று சொல்லக்கூடிய வர்ம புள்ளிக்கு சக்தியூட்டம் கொடுத்தால் அது உடனடியாக மாறும். அப்படி மாறவில்லை என்றாலும் திரும்ப திரும்ப 2 முறை பயன்படுத்தும் பொழுது கட்டாயம் நல்ல பலனை கொடுக்கும். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா UP 62. இந்த UP 62 அப்படிங்கிறது கன்ஃப்ளூயன்சியல் பாயிண்ட் என்று சொல்வார்கள். இது மனோநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வர்ம புள்ளி. தூக்கமின்மையால் வேதனைப்படுகின்றவர்களுக்கு அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய புள்ளி. வேறு புள்ளிகளை இது போன்ற பிரச்சனைகளுக்கு பயன்படுத்த வேண்டிய தேவை வரும். ஆனால் சிறுநீரக பை சக்தி நாளத்தில் இருக்கக்கூடிய இந்த புள்ளிக்கு ஒரு நல்ல ஸ்திரம் இருக்கிறது. ஆகவே எப்பொழுதெல்லாம் மனசு திண்டாடுகிறதோ, எப்பொழுதெல்லாம் நமக்கு தூக்கம் இல்லாமல் சித்திரவதை அனுபவிக்கின்றோமோ அப்பொழுது இந்த பிள்ளைக்கு சக்தியை கொடுத்தால் உடனடியாக தூக்கம் வருவதை நாம் பார்க்க முடியும். அவர்களின் மனசு சீராக மாறி அந்த நோயாளிக்கு ஒரு நற்பெயர் பலனை கொடுக்கும். இதற்கு அடுத்தது 60 UP 60. இது ஃபயர் பாயிண்ட் என்று சொல்வார்கள். அதாவது நெருப்புக்கும் நீருக்கும் தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய புள்ளி. இது ஃபயர் பாயிண்ட். இது என்ன வேலை செய்யும் என்றால், சில நேரங்களில் சிறுகுடலில் நீர் சேர்ந்து கொண்டு நமக்கு வயிறு உப்பலை ஏற்படுத்தும். அவர்களுக்கு நடப்பதற்கே பாரமாக இருக்கும். வயிறு ஒரு தண்ணி டேங்குல தண்ணி நிறைய இருந்து ஒரு குடத்தை நாம தலையில வச்சுட்டு போனா எப்படி தழும்புமோ அதுபோல நடக்கும்போது அந்த வயிற்றுக்குள் நீர் இருப்பதே தெரியும். அவங்களே சொல்லுவாங்க, குடத்து நிறையா தண்ணி இருக்கிற மாதிரி என்னோட வயிற்றுக்குள்ள ஆடுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நேரத்துக்கு நமக்கு சிறுகுடல்ல நீர் சேர்ந்துருச்சுங்க, சிறுகுடல்ல உப்பு நீர் சேர்ந்துருச்சுங்க. உண்மையாவே என்ன நடக்க வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுகுடல்ல எப்பப்பெல்லாம் நீர் சேருதோ அந்த நீரையெல்லாம் நேரடியாக அது டிராப்பா
சிறுநீரக பைக்கு அனுப்பி வைக்கக்கூடிய வேலை சிறுகுடலுக்கு இருக்குது. சிறுகுடலுக்கு எப்ப நீர் சேரும்னா, சிறுகுடல்ல தேவைக்கு அதிகமான எரிவு திறன் ஏற்படும் பொழுது அந்த எரிவு திறனை குறைப்பதற்காக நீர் உற்பத்தி ஆகும். அப்படி உற்பத்தி ஆகக்கூடிய நீர் தான் சிறுநீரக பையில் வந்து தங்கி அந்த சிறுநீரக பையில் நீர் நிறைந்த பிறகு அது வெளியேற்றம் நடைபெறும். இது சிறுநீரக பைக்கு வராமல் சிறுகுடலிலேயே தங்கி இருந்தால் அது நமக்கு உபாதைகளை ஏற்படுத்தும். இந்த நிலையில தான் வயிற்றுக்குள் நீர் கோர்த்து விட்டது என்று அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய நீரை பிரிப்பதற்கு நவீன மருத்துவத்திலே வழிமுறைகள் உண்டு. ஆனால் நமது மருத்துவத்திலே பிரிப்பதற்கு என்று எந்த நவீன கருவிகளையும் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. உடனடியாக நாம் இந்த UP60 என்ற புள்ளிக்கு சக்தியூட்டம் கொடுத்தால் ஒரு அற்புதமான பலன் கிடைக்கும். சிறுகுடலில் இருக்கக்கூடிய நீர் சிறுநீரக பையிற்கு வந்து சிறுநீராக மாறி அது வெளியே சென்றுவிடும். உடனே வயிறு உப்பல் குறைந்து, வயிற்று பொறுமல், வயிற்று வீக்கம் குறைந்து அவர்கள் வந்து தன்னிலையை அடைவார்கள். அப்படி தன்னிலையை அடைய வைக்கக்கூடிய அற்புதம் வாய்ந்த புள்ளி UP60. சிறுநீரக பையுக்கும் இருதயத்திற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அந்த தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வர்ம புள்ளி தான் UP57. இந்த 57 என்பது ஆடு தசையில் இருக்கக்கூடிய ஒரு வர்ம புள்ளி. நம்ம ஆடு தசை மேலும் கீழும் அசையும் பொழுது இருதயத்திற்கு தேவையான உயிர் சக்தியை, பிரபஞ்ச சக்தியை அனுப்பி வைக்கக்கூடிய வேலை. ஒரு பம்பு போன்றது. எப்படி நம்ம சைக்கிளுக்கு காத்தடிக்கிறோமல்ல, மேலே இழுத்து கீழே அமுத்தினா காற்று டியூப்பு போதில்ல, அது மாதிரி இது ஒரு பம்ப் போன்றது. இது அசையாமல் இறுகி விட்டால், சிலருக்கெல்லாம் நீங்க வந்து கெண்டை தசையை தொட்டு பாருங்க, அது கல் போல கடினமாகி இருக்கு. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த UP57 என்ற வர்ம புள்ளி இயங்காததுதான் காரணம். இந்த வர்ம புள்ளி இயங்கும் பொழுது நமக்கு ஒரு அற்புதமான பலன் கிடைக்கும். ஆங்கில மருத்துவத்திலே கூட சொல்வார்கள், இந்த ஆடு தசை, கெண்டைக்கால் தசை என்பது நம் மனித உடலில் 2வது இருதயம் என்று சொல்வார்கள். அப்போ இருதயத்தை இயங்கக்கூடிய தசை ஆடு தசை என்று ஆங்கில மருத்துவம் சொல்கிறது. அதே ஆடு தசையை இயக்கக்கூடிய வர்ம புள்ளி UP57 என்று அக்குபஞ்சர் மருத்துவம் சொல்கிறது. ஆக எங்கு சென்றாலும் நிலை ஒன்றுதான். ஆனால் அதிலே நிறைய மருந்துகளை சாப்பிட்டு அந்த ஆடு தசையை சீர் செய்ய வேண்டும். நம் அக்குபஞ்சர் மருத்துவத்தில் அந்த வர்ம புள்ளிக்கு மட்டும் சிகிச்சை கொடுத்தால் இருதயம், நின்று போன இருதயத்தை கூட இயக்க முடியும். ஆக இருதய சம்பந்தமான நோயோடு ஒருவர் வரும் பொழுது அந்த கெண்டைக்கால் தசையை தொட்டு பார்த்தால் இறுகி இருக்கும். அப்படி இறுகி இருக்கும் சமயத்திலே நீங்கள் அந்த UP57க்கு மறவாமல் சிகிச்சை கொடுங்கள். அப்படி சிகிச்சை கொடுக்கும் பொழுது ஒரு அற்புதமான பலனை பெற முடியும். UP40. UP40 என்பது முழங்காலை நீட்டி மடக்கும் போது ஒரு ரேகை, மடக்கு ரேகை விழும். அந்த ரேகையின் மையத்திலே இருக்கக்கூடிய வர்ம புள்ளிதான் UP40. இது சிறுநீரக பையிற்கும் இரைப்பையிற்கும் தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதம் வாய்ந்த புள்ளி. இந்த புள்ளி இடுப்பில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதம் வாய்ந்த புள்ளி. இடுப்பு வலி என்றால் நாம் இதுவரை கேட்டது அந்த லம்பார் வெர்டெப்ராவில் L1, L2, L3, L4 இந்த எலும்புகள் வளைந்து விட்டது, இறுகி விட்டது, தசை நரம்புகள் வளைந்து ஏறிவிட்டது என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் நம் அக்குபஞ்சர் மருத்துவத்தில் அதற்கெல்லாம் வேலையே இல்லை. இந்த UP40க்கு அடிக்கடி சக்தியோட்டம் கொடுத்து வந்தால்
பின் இடுப்பு வலி என்பதே யாருக்கும் வராது. ஏன் வராது என்று பார்த்தால், சிறுநீரக பை என்பது ஒரு கடலுக்கு நிகரானது. கடலில் என்னென்னவெல்லாம் உயிர் சக்திகள் இருக்கிறதோ அந்த சக்திகள் எல்லாம் சிறுநீரக பையில் இருக்கிறது. அந்த சிறுநீரக பையை சூடு செய்வதற்கான வர்ம புள்ளி தான் இந்த UP40. ஒரு தண்ணியை ஒரு பாத்திரத்துல ஊற்றி வச்சுட்டு ஒரு 10 நாள் கழிச்சு வந்தீங்கன்னா அந்த தண்ணியில ஏதோ ஒரு குளகுளப்பான பொருள் இருப்பது போல் தோன்றும். அதே ஓடுகின்ற தண்ணியை, ஆற்று நீரை கையில் எடுத்து பார்த்தால் எந்த நேரத்திலே நீங்கள் கையில் அள்ளி குடித்தாலும் அந்த வளவளப்பு தன்மை இருக்காது. எத்தனை குப்பைகள் அந்த ஆற்று நீரில் கலந்தாலும், ஒரு ஊரின் சாக்கடையே வந்து அந்த ஆற்று நீரில் கலந்தாலும் அந்த ஆற்று நீர் ஓடி வெப்பம் ஏற்படுவதால் நமக்கு அந்த தண்ணீரில் கெட்டு போகும் தன்மை ஏற்படுவதில்லை. அதுபோல சிறுநீரக பையின் வெப்பநிலை குறிப்பிட்ட அளவிற்கு இருந்து கொண்டே இருந்தால் எப்பொழுதுமே பாதிப்பு ஏற்படாது. அந்த பாதிப்பு ஏற்படாவிட்டால் சிறுநீர் கழிப்பதிலே சிரமம் ஏற்படாது. சிறுநீர் கழிப்பதிலே சிரமம் இல்லாதவர்களுக்கு தொடை நரம்பு வலி, இடுப்பு வலி, வயிற்று வலி என எதுவுமே வராது. ஆக எப்பொழுது சிறுநீரக பையின் வெப்பநிலை குறைகிறதோ அப்பொழுது சிறுநீர் பையில் இருக்கக்கூடிய திரவத்தின் அடர்த்தி அதிகரிக்கிறது. அந்த திரவத்தின் அடர்த்தி அதிகரிக்கும் பொழுது நமக்கு பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அந்த பிரச்சனை ஏற்பட்டதை சரி செய்யவும், ஏற்படாமல் சரி செய்யவும் நாம் அடிக்கடி பயன்படுத்த வேண்டிய வர்ம புள்ளி UP40. இந்த UP40 என்பதை நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் மறக்க வேண்டாம். மறக்காமல் இருக்கும் வரை நம்மிடம் வரக்கூடியவருக்கு நோய் என்பது வராது. சிறுநீரக பையின் பாதைகள் முதுகிலே 4 பகுதிகளாக பிரிகிறது. 4ம் 2 தனித்தனி தன்மைகளாக இருக்கிறது. அனைத்து உறுப்புகளுக்கும் தேவையான சக்தி இந்த சிறுநீரக பையில் இருக்கக்கூடிய வர்ம புள்ளிகளை நாம் சரியாக இயக்கும் பொழுது நமக்கு சீர் செய்யப்படுகிறது. அதாவது ஒவ்வொரு சக்தி பாதையிலும் ஒவ்வொரு தனித்தன்மை இருக்கிறது. ஒரு சக்தி பாதையிலிருந்து அனைத்து உறுப்புகளுக்கும் தேவையான சக்தி தனித்தனியாக இல்லை. தொடர்பு புள்ளிகள் இருக்கிறது ஒழிய தனித்தனியான இயக்கம் இல்லை. இந்த சிறுநீரக பாதையில் மட்டும் இருக்கிறது. மேலே UP11 எலும்புக்கு சரி செய்யக்கூடியது, UP13 நுரையீரலுக்கு தனியாக சக்தியை கொடுக்கக்கூடியது, UP14 பெரிகார்டியம் என்ற உறுப்பிற்கு சக்தியை கொடுக்கக்கூடியது, UP15 நமக்கு இருதயத்திற்கு சக்தியை கொடுக்கக்கூடியது, UP16 நமக்கு அரிப்பு சம்பந்தமான தோல் அழற்சியை சீர் செய்யக்கூடியது, UP17 இரத்தத்தை உற்பத்தி செய்யக்கூடியது, UP18 கல்லீரலுக்கு சக்தி தரக்கூடிய புள்ளி, UP19 பித்தப்பையிற்கு சக்தி தரக்கூடிய புள்ளி, UP20 மண்ணீரலுக்கு சக்தி தரக்கூடிய புள்ளி, UP21 இரைப்பையிற்கு சக்தி தரக்கூடிய புள்ளி, UP22 ட்ரிபிள் வார்மர் என்று சொல்லக்கூடிய சாஞ்சியோவிற்கு சக்தி தரக்கூடிய புள்ளி, UP23 கிட்னிக்கு சக்தி தரக்கூடிய புள்ளி, UP25 பெருங்குடலுக்கு சக்தி தரக்கூடிய புள்ளி, UP27 ஸ்மால் இன்டெஸ்டைன் சிறுகுடலுக்கு சக்தி தரக்கூடிய புள்ளி, UP28 யூரினரி பிளாடருக்கு சக்தி தரக்கூடிய புள்ளி. இப்படி பின் முதுகிலே நம் உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்கும் தனித்தனியாக இந்த சிறுநீரக பையிலிருந்து சக்திகள் பெறப்படுகிறது. எந்த நேரத்தில் எந்த உறுப்பில் பிரச்சனையோடு வருகின்றார்களோ
அந்த நேரத்தில் குப்புற படுக்க வைத்து அந்த உறுப்பிற்கான வர்ம புள்ளிகளை, சிறுநீரக பையிலே இருக்கக்கூடிய வர்ம புள்ளிகளுக்கு சக்தியூட்டம் கொடுக்கும் பொழுது இன்னும் இரட்டிப்பு பலன் கிடைக்கும். இப்படியாக சிறுநீரக பையிலே 67 புள்ளிகள் இருக்கிறது. 67 புள்ளிகளிலே சில புள்ளிகள் நமக்கு மிகச்சிறந்த பலனை கொடுக்கிறது. தூரத்திலே இருந்து சக்தியை கொடுக்கக்கூடியது, அருகிலே இருந்து சக்தியை கொடுக்கக்கூடியது. இப்படி சிறுநீரக பையில் சக்தி மாற்றம் அடைய செய்கிறது. இதை புரிந்து கொண்டு நாம் சரியான நேரத்தில் சரியான முறையில் பயன்படுத்தினால் சிறுநீரக பையில் மட்டும் சக்தியூட்டம் கொடுத்து அனைத்து விதமான நோய்களையும் குணம் செய்ய முடியும். முயற்சி வெற்றி தரும்.